சக்கரை வியாதி வரதுக்கான காரணம் என்ன சார்? சக்கரை வியாதிக்கு காரணமே உணவு முறை தவறுதல். நம்ம 18 வயசு 19 வயசு 22 வயசு ஒவ்வொரு காலங்களுக்கும் பாத்தீங்கன்னா இப்ப சீக்கிரமே வருது. பாத்தீங்கன்னா சக்கரை வியாதிக்கு நேர காலம் இல்ல, 9 வயசு 7 வயசு எல்லாம் வருது. அதெல்லாம் ஜெனட்டிக்னு சொல்றாங்க. அதை விட முக்கியமா அஜீரண கோளாறு. மேஜரா பாத்தீங்கன்னா அஜீரணம், இரவுல லேட்டா சாப்பிடுறது, லேட்டா தூங்குறது, இதெல்லாம் தான் காரணம் சக்கரை வியாதி. சரிங்களா? உணவுக்கு தகுந்த உழைப்பு இல்ல, நம்மளுடைய ஆர்கன்ஸ் டீடாக்ஸ் பண்றது இல்ல சரியா. அதுதான் ரீசன். முதல்ல டீடாக்ஸ் கரெக்டா பண்ணிட்டு உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிட்டா பரவாயில்ல. உழைப்புக்கு தகுந்த உணவும் கிடையாது. சில பேருக்கு உழைக்கிற அளவுக்கு தீனி கிடைக்கல, சில பேர் உழைக்காம தீனி நிறைய கிடைக்குது. அவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை வருது. உழைக்கல ஆனா தீனி நிறைய சாப்பிடுறாங்க. அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா சுகர் வரத்துக்கு உண்டான வழிகள் இருக்கு. வருதுன்னு தெரிஞ்சாலே நம்ம உடம்ப எக்ஸசைஸ் உணவு முறையை மாத்திட்டு கொஞ்ச நாளைக்கு அதே ஸ்டெபிலிட்டியா கொண்டு வந்தீங்கன்னா மெடிசனே இல்லாம வாழ்ந்துடலாம். அது வருது நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் சார்? தெரிஞ்சுக்க முடியும்னா சிம்பிளான விஷயம், நல்லா புரிஞ்சுங்க. அடிக்கடி யூரின் போகும். சில பேர் ஃப்ரீக்வெண்டா யூரின் போற இடத்துல அரிப்பு இருக்கும். நைட்ல ஃப்ரீக்வெண்டா 4 டைம் 5 டைம் போறாங்கன்னா அவங்க நிச்சயமா சுகர் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ப்ரீ டயபெட்டிக் சொல்லுவாங்க. அப்ப அதெல்லாம் என்ன பண்ணணும்? செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னா இது நம்மளுடைய மாடுலேட்டா நம்ம பண்ணிக்கணும். நம்மளே தெரிஞ்சுக்கணும். சரி, எக்ஸசைஸ் யூரின் போகுது, வெயிட் லாஸ் இருக்கும். சில பேர் வெயிட் கெயினா இருக்கும். இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும். சரி, சுகர்ல 16 வகையான சுகர் இருக்கு. ஒவ்வொரு சுகரும் ஒரு மாதிரி வேலை செய்யும். அதை புரிதல் பண்ணிட்டு எடுத்த இடப்புலயே போய் ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு நமக்கு ரொம்ப சுகர் ஜாஸ்தியா இருந்தா ஃபர்ஸ்ட் உணவு முறையில பாருங்க, அப்புறம் சித்தா ஆயுர்வேதால பாருங்க. அதுக்கப்புறம் முடியலையா உங்களுக்கு கோ ஃபார் த அலோபதி. என்னோட பொறுத்தவரை அதுதான். எடுத்த இடப்புலயே கெமிக்கலை சாப்பிட்றதை விட நம்ம ஆரம்பத்திலேயே உணவு முறையையும் இதையும் பார்த்துக்கிட்டு அப்புறம் சாப்பிடுறது நல்லது. சக்கரை வியாதி வந்துட்டா ரிவர்ஸ் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா உணவுல ரிவர்ஸ் பண்ண முடியுது. இப்ப நிறைய பாத்தீங்கன்னா யூடியூப்ல ரிவர்சிங் ப்ரோக்ராம் நிறைய பண்றாங்க. அது கொஞ்சம் கஷ்டமான ப்ரோக்ராம் தான். பட் உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், உணவுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். அளவோட சாப்பிட்டோம்னா வளமோட வாழலாம். அதுதான் ஆரம்பத்திலேருந்து என்ன பண்ணணும்னா கார்ப்ஸை நிறைய சாப்பிடாம புரோட்டீனையும் ஃபைபரையும் நிறைய சாப்பிடணும். கார்ப்ஸை குறைச்சிக்கணும். இப்ப எங்க அம்மா அப்பாவுக்கு சுகர் இருக்குன்னா நம்ம அவங்க செஞ்ச தப்புனால வந்திருக்கு. நீங்க என்ன செய்யணும்? அங்க கார்ப்ஸை ஆரம்பத்துல இருந்து குறைக்க ஆரம்பிங்க. கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிறதுலே மோசமானது. ஃபைபரும் புரோட்டீனும் நல்லா இருந்துச்சுன்னா, அது மாதிரி விட்டமின் டி நல்லா இருந்தா சுகரே வராது. வெள்ளைக்காரெல்லாம் பாத்தீங்கன்னா சக்கரை வியாதி இருக்கோ இல்லையோ விட்டமின் டி செக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஊர்ல வெயில் இல்ல, படுபாடு நம்ம ஊர்ல வெயில் இருக்கு, வெயில நிக்கிறது இல்ல. அதான உண்மை. அப்ப அந்த விட்டமின் டி குறைபாடால என்ன ஆகும்னா ஸ்பெயின் தான் மெயின். உடம்புக்கு எது முக்கியமான உறுப்புனா உடம்போடைய ஸ்பெயின் தண்டுவடம் தான். தண்டுவடத்துல என்னைக்கு விட்டமின் டி குறையுதோ ஆட்டோமேட்டிக்கா தண்டுவடம் லூஸ் ஆயிடும். லூஸ் ஆச்சுன்னா எல்லா சேனலும் அங்கதான் பிரியுது. சரிங்களா? அப்போ அங்க ஏற்படக்கூடிய தடைகள் தான் ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கும் ஒரு உறுப்புக்கும் போகக்கூடிய ரத்த ஓட்டம் குறைஞ்சிடும். அப்ப என்ன செய்யணும்னா பெயினுக்கு நல்ல எக்ஸசைஸ் கொடுத்தீங்கன்னா வராது. நம்ம தான் எக்ஸசைஸ் பண்றது இல்ல, வாக்கிங் பண்றது எதுவுமே பண்றது இல்ல. உட்காந்து திங்க வேண்டியது, தூங்க வேண்டியது, டிவி பார்க்க வேண்டியது, மொபைல் பார்க்க வேண்டியது, ஜாலியா சுத்த வேண்டியது. அவங்க தான் டயபெட்டிக் வரும். எக்ஸசைஸ் பண்றவங்க அவ்வளவு சீக்கிரம் வர வாய்ப்புகள் இல்ல. ஏன்னா அவங்க டாக்ஸின்ஸ் எலிமினேட் பண்றாங்க. அப்போ இந்த ஸ்பெயின் லூஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்தை விட லிம்பாட்டிக் கிளாண்ட் சொல்லுவாங்க. லிம்பாட்டிக் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா உடம்புல இருக்க கழிவு நீரை வெளில தள்ளுறது. அவன் ஸ்லோ டவுன் ரத்த ஓட்டம் போகாது. எதனால போகல? விட்டமின் டி ஆல தான் போகல. சக்கரை வியாதி டயக்னோஸ் ஆச்சுன்னா முதல்ல டி கரெக்டா இருக்கான்னு பாருங்க. 3 மாசத்துக்கு டி சரி பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக் சக்கரை வியாதி போயிடும். தைராய்டு வந்துச்சுன்னா அதே மாதிரி டி செக் பண்ணுங்க. நிறைய வியாதிகளுக்கு டி முதல் எதிரி. அது சரியா இல்லைன்னா எல்லா பிரச்சனைகளும் வருங்க. சரிங்களா? அதை டி எடுத்துட்டா ரிவர்ஸ் கூட ஆயிடலாம். இந்த ஸ்பெயின் நிமிந்துரும். ஸ்பெயின் கொண்ட எக்ஸசைஸ், வாக்கிங், ஃபுட் எல்லாம் மாத்தினா நல்லா ஆயிடும். தேவையில்லாம போய் மருந்துகளை சாப்பிட்டு உட்கொண்டு காலம் ஃபுல்லா வியாதி அசனா ஆகிறது விருப்பம் கூட. ஓகே சார், இப்போ இந்த சுகர் வந்துட்டா வேற எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏதாவது ஏற்படுமா? மேஜரா சொல்றேன்ல, இந்த சிஸ்டம் சுகர் வந்துருச்சுனாலே நமக்கு தெரியும் கண்ணாபுனான்னு பசிக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா கண்ணாபுனா பசிக்கும், சில பேர் பசி இருக்காது. ஒவ்வொரு வியாதி ஒரு மாதிரி. நம்மளோட அப்நார்மல்ஸ் தெரிஞ்சா நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. அந்த பாதை எரிச்சல், அதாவது சக்கரை வியாதி வந்துட்டு உடனே பாதை எரிச்சல் வரும். சில பேருக்கு 4-5 வருஷமா இருக்கும், கண்டுக்காம இருப்பாங்க. என்னைக்கு பாதையில் எரிச்சல் வரும், சர்புக்கு டக்குன்னு புண்ணு வரும். புண்ணு டாக்டர் செக் பண்ண சொல்ல புண்ணு ஆறாத புண்ணா இருக்கும். அப்போ அதெல்லாம் சக்கரை வியாதி. இப்போ அந்த பாதை எரிச்சல்ங்கிறது கம்பல்சரி. எதனாலன்னா சில மாத்திரைகளுடைய சைடு எஃபெக்ட்ஸ். நெட்ல பாத்தீங்கன்னா சில முக்கியமான மாத்திரைகள் பேர் சொல்ல விரும்பல. அதெல்லாம் சாப்பிடும் போது அவங்களே போட்டு B12 லாஸ் ஆகும். B12னா உடம்புக்கு தேவையான புரத சத்து. அதாவது மசில்ஸ் வீக்னஸ். அந்த மசில் வீக்னஸ் ஆன உடனே என்ன ஆகுன்னா மசில் தொங்க நரம்பை பிடிச்சி அமுக்கும். நரம்பு அமுக்கும் போது ரத்த ஓட்டம் குறைஞ்சிரும். ஃபர்ஸ்ட் வலி வரும், அப்புறம் எரிச்சல் வரும். எரிச்சல் போனதுக்கு அப்புறம் மறுத்துட்டாதான் கஷ்டம் ரிவர்ஸ் பண்றது. இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா அதெல்லாம் திருப்பி ரிவர்ஸ் பண்ண முடியுது எங்களால. சரிங்களா? ரிவர்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மருத்துவத்துல இருந்து எரிச்சல் வரும், எரிச்சல் வந்து ஒரு வலி வரும், அப்புறம் தான் நிக்கும். எப்படி போச்சு அப்படிதான் திருப்பி வரும். சரிங்களா? அந்த பாத எரிச்சல் நமக்கு அருமையான மருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அது போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். அந்த ரத்த ஓட்டத்தை கிளீனா போக ஆரம்பிக்கும். சக்கரை வியாதிக்கு உண்டான மருந்துகளை கண்ட்ரோலா வச்சுக்கணும். வைக்காம ட்ரீட் பண்றதுல அர்த்தம் இல்லை. அது மட்டும் இன்னொரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் சொல்லி தரேன். இப்ப ஒரு கேட்கும் போது கால் எரிச்சல் இருக்கிறவங்களுக்கு, கால் வலி இருக்கிறவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, இந்த 4 விரலும் 5 விரலும் ஒவ்வொரு விரலும் பாத்தீங்கன்னா
ஒரு ஆர்கன்ஸை குறைக்கும். அதே மாதிரி பஞ்சபூதத்தை குறிக்கும். இப்போ அதிகமா கால்னா இந்த நல்லா புரிஞ்சுக்கங்க, இது பீச்சக்கால், அதாவது இது இடது கால், லெஃப்ட் ரைட் கால், சரிங்களா? இப்போ லெஃப்ட் காலில் உங்களுக்கு வந்து எரிச்சல் இருக்கு, வலி இருக்குன்னா இந்த இதை இப்படி நல்லா டெய்லி நீங்க கூட பண்ணலாம், எல்லாருமே பண்ணலாம். சக்கரை வியாதி உள்ளவங்க இப்படி பண்ணாங்கன்னா அந்த எரிச்சல் குறையிறத அந்த அடுத்த செகண்டே பார்க்கலாம். இது வந்து லெஃப்ட் கை, இது வந்து ரைட் கை. இதையே நம்ம அப்படி பண்ணலாம். சும்மா ரொம்ப நேரம் கூட பண்ணலாம், சும்மா கூட இல்லை, ரொம்ப நேரம் பண்ணலாம், அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ என்ன ஆகுன்னா இதை திருப்பும் போது உங்களுடைய ஸ்பெயின் என்ன ஆகும், வளையும் பேக் சைடில். அப்போ கம்ப்ரெஷன் எல்லாம் விடும், லூஸ் ஆகும். அப்போ இதை பண்ணும்போது கேஸ்ட்ரிக் இருக்குன்னா இதை பண்ணாலும் உங்களுக்கு ரிலீஃப் ஆகுது. எப்பமா வரும் சரிக்கல அப்படின்னா இந்த வேலை செஞ்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10 நிமிஷம் யூ கேன் see the difference. இது சிம்பிள். இதுதான் சொல்றேன்ல, எனக்கு நடப்புல அதாவது மருத்துவத்தை எப்படியாவது நல்லா சீராக்கணுங்கிற எண்ணத்திலே இருக்கிறவங்க மட்டும்தான் இறைவன் நான் கொடுத்துட்டே இருப்பான், என்னைக்குமே ஓய மாட்டேன். ஏதாவது ஒரு புதுசா ஒரு விஷயம் கண்டுபிடிச்சோம்னா அதுக்குள்ள டெப்தா போவோம். இது எப்படி பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம். அதனாலதான் நான் ரீச் ஆகிட்டு இருக்கேன் நல்லா, சரிங்களா? இதுதான் சக்கரை வியாதியை பொறுத்த வரையும் அது ஒரு வியாதி இல்லை, குறைபாடை வந்து உணவு முறையில மாத்திக்கலாம். அதிகமா சக்கரை வியாதி உள்ளவங்க காலையில சாப்பிடும் போது நிறைய காய்கறிகள் முதல்ல சாப்பிடுங்க, 2 முட்டை சாப்பிடுங்க, நான்வெஜ்ஜாக இருந்தவங்க, வெஜ்ஜாக இருந்தால் பன்னீர் சாப்பிடுங்க, கொண்டக்கடலை சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சமான சிறுதானிய உணவுகளை சாப்பிடுங்க. இந்த இட்லி தோசையை தவிர்த்துக்கிறது நல்லது. சக்கரை வியாதி உள்ளவங்க ஆசைப்பட்டா சாப்பிடு, அதுவே பழக்கமாக வச்சுக்காத. 2 இட்லி சாப்பிட்டா 100 பாயிண்ட் மேலே ஏறும் சுகர். நல்ல உணவு தான் இட்லி, ஆனால் சுகர் வியாதிக்கு உள்ளவங்களுக்கு. கருப்பு கோணி நான் என்ன செய்வேன்னா ரெஃபரன்ஸ் என்ன பண்ணுறேன்னா, அந்த கருப்பு கோணி அவல் விற்கிது இப்போலாம். கருப்பு கோணி அரிசி திங்க முடியாது, கஷ்டம். அவல்லாம் ஈஸியாக வெந்துடும், சீக்கிரம் சாப்பிடலாம். ரைஸ் மாதிரி என்ன குழம்பு இருக்கோ, என்ன சட்னி இருக்கோ, எதையா போட்டு சாப்பிட்டுக்கலாம். பொங்கல் கூட செஞ்சு சாப்பிடலாம், பாசிப்பருப்பு பொங்கல் கூட சாப்பிடலாம். அதெல்லாம் வந்து ஹை புரோட்டீன் உள்ளது. உடம்புக்கு சக்கரை வியாதி உள்ளவங்களுக்கு புரோட்டீன் அவசியம். புரோட்டீன் இருந்தால் தான் மசில் வீக்னஸ் வராது, ஃபைபர் இருந்தால் தான் மலச்சிக்கல் வராது. டயபெட்டிக் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மலச்சிக்கல் வரும், ஏன்னா தண்ணி சத்து இருக்காது. குடிக்கிற தண்ணியெல்லாம் மூத்திரமாக போயிடும். அப்போ தண்ணி சத்து மோஷன் போகிறதுக்கு தண்ணியே இருக்காது, சரியாக போகாது, தடன்னு போகாது, ஒரே கல் மாதிரி கருங்கல் மாதிரி போகும் தண்ணி இல்லாதனால, டீஹைட்ரேட்டட் ஸ்டூல்ஸ். அப்போ அவங்களுக்கு ஃபைபர் அது அவசியம். எல்லா காய்கறிலையும் ஃபைபர் இருக்குது, எல்லா ஃப்ரூட்ஸ்லையும் ஃபைபர் இருக்குது. பழங்கள் சக்கரை வியாதியை நல்லாவே சாப்பிடலாம். சோத்தை தின்னு சுகர் ஏறதை விட பழத்தில் ஏறாது, புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைஸ் இவ்வளோ சாப்பிட்றால ஏறும் கண்ணாப்பலான்னு, ஆனால் பழம் சாப்பிட்டா பெருசால ஏறாது. ஏறும், அது ஒன்றும் டேமேஜ் கிடையாது. ஒரு மனிதன் ஹாஸ்பிட்டல் போய் படுத்தான்னா அவனுக்கு சலைன் போடுறாங்கல்ல, அதுக்கு தனியாக சலைன் இருக்குது டயபெட்டிக்கு. அது பழத்தில் எடுக்கப்பட்டது ஃப்ரூக்டோஸ், அதை போட்டால் ஒன்றுமே ஆகிறது இல்லை. அதுமாதிரி பழம் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. நம்ம என்ன நினைக்கிறோம், பயந்துட்டு ஐயோ வாழைப்பழமா ஆப்பிள் பழமா சாப்பிட்டா என்ன ஆகிடும் அப்படி நம்ம அப்படி பயம் இருந்ததுன்னா ஆப்பிள், கொய்யா, பப்பாளி 3 நிறைய சாப்பிடுங்க, கொஞ்சம் பழம் சாப்பிடாதீங்க. அரை வயிறு அதை சாப்பிடுங்க, ஒரு நாளைக்கு 1/2 கிலோ சாப்பிடுங்க, ஒன்றுமே ஆகாது. இப்போ சக்கரை வியாதியை ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் பண்ணுறதுங்கிறது சாத்தியம் இல்லை, சரிங்களா? கண்ட்ரோலாக இருந்தாலே போகிறோம். இந்த பாதிப்புகள் சக்கரை வியாதி என்ன பாதிப்பு வரும், மசில் பெயின், கால் கருத்துரும், நீரோபதி வந்துடும். இதெல்லாம் ஈஸியாக குணப்படுத்தக்கூடிய வியாதி தான். அப்புறம் புண்ணு வரும், புண்ணு வந்து காலை வெட்ட சொல்லுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை. எங்கள் கிளினிக் வந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் தேவையில்லை, வெட்டுறதுங்கிறது அவசியம் இருக்காது, சரிங்களா? ஆரம்பத்திலே வந்துடணும். நான் முத்தி போயிடுச்சு, எல்லா டாக்டரையும் பார்த்துட்டாங்க, முடியலன்னா கஷ்டம், சரிங்களா? அதனால கரெக்டான நேரத்தில் கரெக்டாக வந்தீங்கன்னா நிச்சயமாக நம்மளால குணத்தை கொடுக்க முடியும். ஓகே சார், இப்போ அந்த டயபெட்டிக் நீங்கள் எந்த மாதிரியான மருந்து கொடுக்குறீங்க? சித்தா ஆயுர்வேதா நம்ம டீமில் டாக்டர் சர்டிஃபைடு டாக்டர்ஸே இருக்கிறாங்க, ஆயுர்வேத டாக்டர். அவங்களுடைய ரெஃபரன்ஸில், அவங்களுடைய கன்சல்டேஷனில் நம்ம வந்து ஆயுர்வேத மெடிசன் கொடுக்குறோம், சித்தா மெடிசன் கொடுக்குறோம். அது இல்லாமல் எக்ஸசைஸ் சொல்லி தரோம். இந்த மாதிரி எக்ஸசைஸ், நிறைய எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டயபெட்டிக் நல்லாவே கண்ட்ரோலாக இருக்கும். அஜீரணத்தை சரி பண்ணக்கூடிய உணவுகளை கொடுப்போம், அஜீரணத்தை சரி பண்ணக்கூடிய மருந்துகள் கொடுப்போம். டயபெட்டிக் மருந்து கொடுக்கறத விட அஜீரணத்தை சரி பண்ணால் டயபெட்டிக் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும், சரிங்களா? அதனால இட்ஸ் நாட் எ வெரி பிக் இஷ்யூ, பிக் டீல். நம்ம நல்லா பண்ணுறோம், எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ண முடியும். ஆனால் எங்கள் பேச்சு கேட்கணும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாஷா பாய், அதாவது சக்கரை வியாதிக்காரங்களுக்கு நியூரோபதி வந்துச்சுன்னா காலில் வந்து ரத்த ஓட்டம் இல்லை, அடப்புன்பாங்க. அந்த அடப்பை ஈஸியாக சரி பண்ண முடியும், சரிங்களா? அந்த அடப்பை எங்களால் சரி பண்ண முடியும். அக்குபஞ்சரில், வருமால அழகாக சில மருந்துகள் இருக்குது, ஆயின்மெண்ட் வச்சுருக்கிறப்போ அந்த ஆயின்மெண்ட் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உள்ள பிளாக் எடுத்துரும். இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சது 2 மாதத்துக்கு முன்னாடி, அது கொடுத்து பயங்கரமான ரிசல்ட் வந்திருக்கு, சரிங்களா? மரமரப்பை ஈஸியாக எடுத்துட முடியுது, சரிங்களா? அதனால மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தில் செய்கிறோம். நம்ம நிச்சயமாக நல்லதே செய்வோம், இறைவன் நல்லவே நம்மகிட்ட இருப்போம்.